புண்ணியம் தரும் கார்த்திகை மாத அமாவாசை இன்று தான் திருப்பார்கடல்லிருந்து லக்ஷ்மி தேவி வெளியில் வந்தாங்க. அதனால் லக்ஷ்மி தேவியோட சேர்த்து நம்ம முன்னோர்களுக்கும் நம்ம வணங்கினோம்னா சிறந்த பலனை தரும். பொதுவாகவே நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுருப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி ஏன்னா லக்ஷ்மி தேவி குடியிருப்பாங்கன்னு. பெரியவங்களுக்கு மரியாதை தர வீட்டில், குழந்தைகளை துன்புறுத்தாதவங்க வீட்டில், பெண்களை மதிக்கிறவங்க வீட்டில் லக்ஷ்மி தேவி எப்பயுமே குடியிருப்பாங்க. அப்புறம் அன்னைக்கு காலையில் நீங்கள் ஆத்தங்கரையிலையோ குளத்தங்கரையிலையோ நம்ம பெரியவங்களுக்கு முன்னோர்களுக்கு தீதி கொடுக்கலாம். அப்படி முடியலையா வீட்லேயே வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு வச்சு காக்காவுக்கு சாதம் படைக்கலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா நம்மளோட பித்ரு சாபம், குலதெய்வ சாபம் நீங்கும். முடிஞ்ச அளவு பசு காகம் இவங்களுக்கெல்லாம் படையல் படைச்சிட்டு நாம் முடியாதவங்களுக்கு அன்னதானம் கொடுத்தோம்னா இன்னும் சிறந்த பலனை கிடைக்கும்.